Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்ட் டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் மேத்ஸ்க்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் கொஸ்டின் எல்லாம் கலந்து தான் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். கட்டாயங்களுக்கு இந்த 4 கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கணும். உங்கள் மூலியமாக அவங்களும் படிக்கட்டும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர்ஸோட ஃபுல்லாக ஆன்சர் பண்ணால் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோர்கள், தட் மீன்ஸ் ஆன் டூ ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4, 6, 9. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் தீர்வு வந்து ஆப்ஷன் சி -5,5. ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 2. ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி வந்து செங்கோணம் முக்கோணம், தட் மீன்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் ஒரு தளத்தில் 15 புள்ளிகள் உள்ளன, அவற்றில் 5 ஒரே கோடமை, ஏதேனும் இரு புள்ளிகள் இணைத்து கிடைக்கும் கோடுகள் எண்ணிக்கை ஆப்ஷன் டி 96. நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3/2 log 5/3 கம்பேர் பண்ணுறோம். எயித் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவின் மதிப்பு வந்து ஆப்ஷன் டி 3. நைன்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து x + y - 5 = 0, ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ அண்ட் பி, ஏவோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் வந்து 11th ஒன்றுக்கு வந்து அணிக்கோவின் மதிப்பு 0. டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 2i - j/√5 ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணுறோம். 13th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மாடுலஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு சொல்லுவோம், ஆப்ஷன் டி 25. நெக்ஸ்ட் 14 இந்த லிமிடேஷன் ரொம்ப சிம்பிள், ஆப்ஷன் ஏ, தட் மீன்ஸ் வந்து sin 0 வேல்யூட கம்பேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஏ 1. நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x = 1/2 தொடர்ச்சியற்றதுன்னு கம்பேர் பண்ண, தட் மீன்ஸ் டிஸ்கண்டினியூஷன் x = டிஸ்கண்டினியூஸ் அட் x = 1/2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2. 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 1/2 - 5/4. 18th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ √1 - x² + sin inverse x + c. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 19th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி e⁻ -7x/50 × -7 cos x + sin x + c கம்பேர் பண்ணுறோம். 20th வந்து ஆப்ஷன் பி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் ப்ளஸ் பி ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்குது, இதில் பார்த்தா மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணி 7 2 மார்க் ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட் சம் ஈஸியாக ஃபைண்ட் n ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ டெல்டா பி. செகண்ட் சம் வந்து இருபடி சமன்பாடு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. 23rd வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை தீர்வு. 24th வந்து பார்த்தீங்கன்னா பனானா என்ற வார்த்தையில் எழுத்து எத்தனை வகையில் வச்சு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து மைய உறுப்பினைக்கான ரொம்ப முக்கியமான கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 26th மோஸ்ட் கோட்டின் சமன்பாடு. 27 வெக்டர் கான்ஸ்டன்ட். 28th வந்து பார்த்தீங்கன்னா சார்பினை பொறுத்து வகையில், தட் மீன்ஸ் வந்து டிஃபரன்ஷியல் கேட்னா. 29th 2 நாளைக்கு ஒரே சமயத்தை சொல்லப்போனால் ஒரு தலை மற்றும் ஒரு பூ அதிகபட்சம் 10th ஸ்டாண்டர்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது. அதுக்கப்புறம் லிமிடேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு 7 3 மார்க் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா சமான தொடர்பு. நெக்ஸ்ட் வந்து சார்பின் சார்பகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் என்ன உறுப்பின் கூடுதல் என்னோட மதிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நிலையில் பார்த்தீங்கன்னா உள்ள நேர்கோட்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 வந்து a² + b² + c² 1 a² வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வெக்டர் சம். நெக்ஸ்ட் வந்து dx இன் மதிப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து y டேஷோட வேல்யூ. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள், f ஆஃப் g ரொம்ப சிம்பிளான சம், நம்ம 10th ப்ராக்டிஸ் பண்ண சம் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணால் டிக்னாமெட்ரியில் கொடுத்துரு a + b + = 5 கம்பேர் பண்ணக்கூடிய லாக் சம் இதில் வந்து கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பார்த்தா கணித தொகுத்தல் முறையில் போடக்கூடிய சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ஏபிசி சைனோட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44ல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தோராய மதிப்போட வந்து பார்த்தீங்கன்னா வேலையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 44ல் செகண்ட் பார்ட்டில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இணையான இரட்டை நேர்க்குடைய நிறுவ மேலும் இவ்விரு கோடுகள் இடைப்பட்ட தூரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரணி தேற்றம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகியவற்றை நிலை வெக்டர்களை கொண்ட புள்ளிகள் ஒரு தளம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லிமிடேஷன் சம் ஒன்றும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் சம் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சாய்ஸ் ரெண்டு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. அடுத்து செகண்ட் டிஜிபி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்ஃபினிட்டி மெனி எலமெண்ட். செகண்ட் ஒனுக்கு 0,9. தேர்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 2 cos x. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 6. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு ஃபேக்டோரியல் ஆப்ஷன் டி e - 1² கம்பேர் பண்ணுறோம். செவன்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி 1/2, -2. எயித் ஒனுக்கு ஆப்ஷன் பி -3, -2. நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ a - 80. 10th ஒனுக்கு ஆப்ஷன் பி -5
-4 8 -9 கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ -√3/2. நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 22. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0,1 என்ற புள்ளி தொடர்ச்சியற்றது. 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி log a/b. 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 1/t. 16th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி a minus at the whole square. 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி x minus 2 log x plus 1 plus c. நெக்ஸ்ட் 18th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 2^3x plus 5/3 log 2 plus c. அதுக்கு 19th ஒன்று ரெஃபர் பண்ணிங்க. 20th 10 நாணயங்கள் சுண்டும்போது குறைந்தது 8 தலைகள் கிடைப்பது நிகழ்த்தணும்னா பார்த்தீங்கன்னா 7/128. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன், ஃபேக்டோரியல், எக்ஸ்பைனிங் குணகம், அதே மாதிரி சமன்பாடு, நேர்கோட்டின் சமன்பாடு. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ, ஃபைண்ட் த வேல்யூட கான்செப்டில் தொகையிடுக, மதிப்பிடுக. நெக்ஸ்ட் 2 நாணயங்கள், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 coins are tossed simultaneously. Find the probability of getting at most 2, most important question. 7-3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டினில் வீச்சகம், தட் மீன்ஸ் ரேஞ்சு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தனை வகையில் நம்ம வைக்கலாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அப்ளிகபிளாக கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டி சமன்பாடு. நெக்ஸ்ட் லாக் சம், ரொம்ப சிம்பிளான சம், தொகையீடுகள் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே கோத்ரூ பண்ணிட்டோம் ஒரு கேட்டகரியா. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா a+b+c = 5/2. இதை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி முக்கோணம் ஏபிசியோட கான்செப்ட், கணித தொகுத்தறிவு முறையில் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்துன்னா நமக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா அணிகள் இருந்தும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, தொடர்ச்சி தன்மை கொடுக்காத புள்ளிகளும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் சம் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தொகையீடு சம் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகபிளாக விட்டாங்க. இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் சாம்பிள் கொஸ்டின் பார்த்து ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஆப்ஷன் டி n×n+1/2. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 3. தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி √3/2a². ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2^n. ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ P of A cross B greater than or equal to P of A. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 1. செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 4. நெக்ஸ்ட் எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 1/3. தட் மீன்ஸ் வந்து புள்ளிகளின் எக்ஸின் மதிப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் இல்லை என்ன கேட்டால் P of A இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ ஆப்ஷன் சி 1/5. நெக்ஸ்ட் வெக்டர் சம்மில் 10th சம்முக்கு ஆப்ஷன் சி வந்து 10. 11th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி 25. 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 4/15. 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 1. நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி e⁻sin x. 15th ஒன்றுக்கு லாக் சம்மில் கம்பேர் ஆப்ஷன் டி என்ன கூட 18. 16th ஒன்று பார்த்தீங்கன்னா வெக்டர் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4i வெக்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5j வெக்டர். நெக்ஸ்ட் இன்டகிரேஷனில் கம்பேரிசன் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துரு ஆப்ஷன் ஏ 1/2 √tan x + c. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 18th ஒன்று ஆப்ஷன் ஏ 0. 19th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட மதிப்பு வந்து ஆப்ஷன் சி 0,9. நெக்ஸ்ட் வந்து 20th லிமிடேஷன் சம்மில் ஆப்ஷன் டி log a/b. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள், ஃபேக்டோரியல் சம்மு, இணைக்கோடுகள் இணைக்காட்டு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ கான்செப்டில் கொடுத்துருக்க சம்மு. நெக்ஸ்ட் பார்த்தா P of A bar × B bar, தட் மீன்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே வெக்டர் சம்மு, சார்பின் வீச்சக ரிப்பீட்டர் கொஸ்டின், x cos x சம்மு. அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேர்கோடி சம் ரொம்ப முக்கியமான. இந்தியா என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை வரிசை, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் 31st கொஸ்டின் ரொம்ப முக்கியமான சம். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது கான்ஜுகேஷன் மெத்தடில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி லிமிடேஷன் சம். நெக்ஸ்ட் வந்து 6 + 66 + 600 ரொம்ப முக்கியமான. 10thலேயே நம்ம கம்பேரிசன் அதே மெத்தடில் போட்டால் போது லிமிடேஷன் சம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து வகைக்கெழு சம்மு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NR வேல்யூ. நெக்ஸ்ட் cos 105 வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா f of x வேல்யூ. நெக்ஸ்ட் செங்கோண முக்கோண தமிழ் வெக்டர் சம்மு. நெக்ஸ்ட் tan 56 என பார்த்தீங்கன்னா tan 56 என நிறுவக்கூடிய கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து வெக்டர் சம். நெக்ஸ்ட் f of x. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான சம் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர் சம்மில் கொடுத்துருக்காங்க. லாக் சம் ரொம்ப சிம்பிளான சம், கட்டாயம் சம் ப்ராக்டிஸ் பண்ண. log 10^10² + 16 log 10 10 16/15 + 12 log 10 25/24 + 7 log 10 81/8 = 1 கம்பேர் பண்ணக்கூடிய. அதுக்கப்புறம் மதிப்பிடுக சம்மு. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எண் கண்டுபிடிக்கிறது, நேர்மாறினை கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேப்பியர் சூத்திரத்தை குறித்து நிரூபிக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் நேப்பியர் சம். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த கொஸ்டின் நேப்பியர் சம் வராத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கட்டாயம் இந்த பப்ளிக்லி நேப்பியர் சம் கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரணி தேற்றத்தை பயன்படுத்தி போடக்கூடிய a + b + c × ab × a - b × b - c × c - a என நிறுவக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆல் வகுப்படை நிறுவும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரூவ் தட் 3^2n + 2 - 8n - 9 is divisible by 8 for all natural number greater than or equal to 1 கம்பேர். இது தேர்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். அடுத்து ஃபோர்த் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி 0∞ அல்லது 0 பார்த்தீங்கன்னா 0,∞, 0,∞. செகண்ட் ஒனுக்கு வந்து f of 3 ஆப்ஷன் 4
ஆப்ஷன் சி 4. நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து 23. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, தட் மீன்ஸ் அமைந்திருக்க புள்ளி வந்து ஆப்ஷன் ஏ 1,2. ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து எது உண்மையில் இந்த கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா ஒரு திசையிலி அணி அல்ல, தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ஸ்கேலார் மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணக்கூடியது. சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சீக்கன் தீட்டா = 1/4. நெக்ஸ்ட் இப்போ செவன்த் ஒனுக்கு வந்து 44 மூலைவிட்டங்கள பலகோண பக்கம் எண்ணிக்கை வந்து ஆப்ஷன் ஏ 11. எயித் ஒனுக்கு இது எல்லாமே மேட்சபிளாக இருக்குது, கிரேஸ் மார்க் கொஸ்டின். நைன்த் ஒனுக்கு 0 வெக்டர் ஆப்ஷன் ஏ. 10th ஒனுக்கு ஆப்ஷன் சி -2 cos x root of x plus c ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 11th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் அல்ல, தட் மீன்ஸ் நன் ஆஃப் தேப்போ. 12th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ -3/4 cos x plus cos 3x/12 plus c. நெக்ஸ்ட் 13th ஒனுக்கு வந்து இசை தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 14th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 4. 15th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 512. 16th ஒனுக்கு ஆப்ஷன் சி 25. 17th ஒனுக்கு ஆப்ஷன் பி 0. நெக்ஸ்ட் 18th ஒனுக்கு ஆப்ஷன் பி -3. 19th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ n greater than 7. 20th வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கொஸ்டின் 10 நாணயம் சொல்லும்போது குறைந்தது 8 தலைகள் கிடைப்பது நிகழ்த்தும் 7/128. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணி லாக் சம்மு, லிமிடேஷன் சம்மு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பேரிசன் பண்ணும்போது தோராய மதிப்பு, தனித்தனி நேர்கொண்ட சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜ்ஜிய அணி எண்ணில் எக்ஸின் மதிப்பு, நெக்ஸ்ட் லிமிடேஷன். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எடுத்தோடனே வந்து ஒரு ப்ராபிலிட்டிலேருந்து கேட்டால் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம் P of A யூனியன் B, P of A இன்டர்செக்ஷன் B பார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா P of A பார் இன்டர்செக்ஷன் B கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொகை இடுக, தட் மீன்ஸ் வந்து நம்ம என்ன கேட்டு இன்டகிரேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து சார்பின் வீச்சுகம், இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் தான், ஃபங்க்ஷன் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா f(x)ஓட கான்செப்ட் வரக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்த வெக்டர் சம்மில் வரக்கூடிய இணைகரத்தின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரி சம், சமன்பாட்டை தீர்க்க ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரூட் நம்பர் கொடுத்தானாவே ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் போட்டு இப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைடு போட்டு இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ. நெக்ஸ்ட் f(x), தட் மீன்ஸ் நம்ம 10th கம்பேர் பண்ணக்கூடிய சம். அதே மாதிரி பார்த்தா ஒரு குறுங்கோணம், இந்த சம் முக்கியமான சம்மாக தான் கொடுத்துருக்காங்க. a + b + c = 180. இந்த சம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லிமிடேஷன் சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 43rd கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரு எண்களின் கூட்டு சராசரியானது பெருக்கு சராசரியோட 10 அதிகமாகும், இசை சராசரியோட 16 அதிகமாக இருக்கணும். அந்த இரு எண்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செகண்ட் பார்ட்டில் P1 P2 கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலம் மற்றதன் இருமடங்கின் k = 2 - -25. அல்லது வந்து பார்த்தா அணி சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலை காண்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுக்கும். அதுக்கப்புறம் வெக்டர் கான்செப்டில் கொண்ட புள்ளி ஒருதலை அமைவனை காட்டுறேன். அதே மாதிரி 4 கணித புத்தகம், 3 இயற்பியல் புத்தகங்கள், 2 வேதியியல் புத்தகங்கள் மற்றும் உயிர் புத்தகங்கள் அலமாரியில் ஒரே பாட புத்தகம் ஒன்றாக வரும்போது வகையில் எத்தனை வழிகள் நம்ம எடுக்கலாம், ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதிப்பெடுக்க, தட் மீன்ஸ் வந்து ஃபைண்ட் தி வேல்யூ, எவால்வேட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். ஸோ ஃபைனலாக பார்த்த இந்த கொஸ்டினும் கட்டாயம் உங்களுக்கு ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக இதில் 4 சாம்பிள் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கட்டாயம் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஸோ +1 மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் தனி செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டு இந்த வீடியோவில் இருக்கிற இந்த கொஸ்டின் பேப்பர், தட் மீன்ஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 4 கொஸ்டின் பேப்பர் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தனியாக எழுதிட்டு அது கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் நம்மளுடைய சேனல் GR Success Tips அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் அதில் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success STC தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஸோ once again thank you from GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the public exam. All the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.